ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பொன்னான புதன்கிழமை இரவில் இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? நாளைக்கு விடிய போகிற வியாழக்கிழமை விடியலை உனக்கான விடியலாக, நீ நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய நாளாக மாற்றுவதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். நாளைக்கே உனக்காக நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாக போகுது. உன் கடந்த கால வாழ்க்கைங்கிறது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த நொடி முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நீ சந்தோஷமாக தான் இருப்பேன்றத மனசில் உறுதிமொழியாக எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், எப்படியோ போராடி இருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நானும் வந்துட்டேன் அல்லவா? ஓட்டப்பந்தயம் மானுக்கும் சிங்கத்துக்கும் வச்சா, சிங்கம் எவ்வளோ உடல் பலமானதாக பெருசாக வலிமையுள்ளதாக இருந்தாலும் அங்கே மான் தான் ஜெயிக்கும். ஏன் தெரியுமா? சிங்கம் அங்கே மானை பிடிக்கிறதுக்காக உணவுக்காக ஓடுது. ஆனால் மானும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரண பீதியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி சிங்கம் உணவுக்காகவும் மான் உயிருக்காகவும் ஓடும்போது உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய மான் தானே முதலிடத்தில் வரும். அப்படிதான் உன்னுடைய எந்த காரணத்துக்காக நீ ஓடுறங்கிற அந்த காரணம் மிக பெரியதாக இருக்கும்போது தான் ஓட்டப்பந்தயத்தில் ஆளா நீ நினச்ச காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஆளாக உன்னால் மாற முடியும். வெற்றி பெற தேவை உன்னுடைய நோக்கம். உன்னுடைய நோக்கம் உனக்கு மிகவும் அவசியமானதாகவும் முக்கியமானதாகவும் இருந்ததுன்னா நீ வெற்றி பெறத யாராலும் தடுக்க முடியாது. உன் எதிர்பார்ப்பும் ஏக்கங்களும் உன் மனசில் ஏராளமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏற்றத்தை கொடுத்துச்சான்னு கேட்டால் ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துச்சு நீ சொல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையே சந்தோஷத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லாததாக, சங்கடங்களை மட்டுமே தருவதாக இருக்குதா? கவலைப்படாதே என் செல்லமே. இந்த வராகியம்மா இப்போதே உனக்கு துணையாக வந்து நின்றுட்டேன். இனி சளைக்காம சந்தோஷத்தை எதிர்கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும்படியும் நீ கஷ்டங்களை கடந்து வந்து சந்தோஷமாக வாழும்படியும் நான் உனக்கு துணையாக நின்று அருள் செய்கிறேன் என் செல்லமே. எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேங்கிற தன்னம்பிக்கையோடு நீ இருந்தீனா அனைத்தையும் நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடித்து கொடுத்துட்றேன். வயசாக ஆக தான் உனக்கு பல உண்மைகள் புரிய வரும். வாழ்நாள் முழுவதும் உன் கூட யாருமே இருக்க போகிறதில்லைங்கிறதும், எல்லா மனிதரும் காலம் மாறும்போது தன்னையும் மாற்றிக்குவாங்க, உனக்கான மதிப்பையும் மரியாதையும் கூட குறைச்சிக்குவாங்க, சுயநலத்தோட தான் குடும்பத்தையே பெருசாக நினச்சிக்கிட்டு உன்னை கண்டுக்காமல் கூட கலட்டி விட்டுடுவாங்கன்றது கூட காலம் மாறும்போதும் வயதை கடந்து வரும்போதும் தான் நீ புரிஞ்சுக்குவேன்னு செல்லமே. தனியாக இந்த உலகத்தில் பிறந்த உனக்கு தனிமைதான் கடைசி வரைக்கும் துணைங்கிறதையும் வாழ்க்கை உனக்கு உணர்த்திவிடும். எப்போவுமே இந்த வராகி அம்மா சொல்கிறத கேளு. உன்னை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்கள நீ விட்டுட்டு உன்னை தேவைப்பட்டு ஆசைப்பட்டு எதிர்பார்க்குற மனிதர்களை தேடிப்போ. சில சமயம் உன் வாழ்க்கைங்கிறது பல சூழ்நிலைகளை எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்படும். ஆனால் நீ எதுக்கும் கலங்காத. நீயாகவே எல்லா தப்புக்கும் நீதான் காரணன்ற மாதிரி உன்னையே குற்றவாளியாக நினைக்காம, உன்னை சுற்றி இருக்கவங்களும் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க லீலைகள் மூலமாக உனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ வாழ்க்கை முழுவதுமே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்க, இல்லாட்டி எதையாவது ஒன்றை தொலைச்சிக்கிட்டே இருக்க. தேடுவதும் தொலைவதும் உன் வாழ்க்கையில் முடிய போகிறதில்லன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இது நிரந்தரமும் கிடையாது. நிலையில்லாத இந்த உலகத்தில் நீ தொலைச்சதையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உன் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் சேரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்துக்காக உண்மையாக வாழ்வதுதான் சரியாக இருக்கும். உன் மனசுலையும் நீ எந்த வலியையும் வேதனையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் சுமந்துக்காம வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன் எண்ணப்படி
உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கிற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்வதற்காக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதாவது ஒன்றை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தானே போயிருக்கு. எந்த பிரச்சனை உனக்கு எதை கற்பிக்க முயற்சி செய்கிறதுன்னு நல்லா கவனித்து நீ பார்க்கும்போது அதன் மூலமாக நீ விஷயங்களை கற்றுக்கிட்டு அனுபவ பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். இப்போதெல்லாம் யாருடைய தேடலிலும் நீ இல்லை, யாருக்கான தேடலும் உன்கிட்ட இல்லை. அதனால் மனிதர்கள் உன்னை நாடி வருவதும் தேடி வருவதும் குறைஞ்சு போயிடுச்சு தானே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னதான் நீயாக உனக்காக எல்லா விஷயங்களையும் நீயே செஞ்சுக்கிட்டாலும் நிம்மதியாக இருந்து விட்டுப்போ. அதை விட்டுட்டு யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறதோ ஏக்கம் கொள்வதோ வேண்டாமின் செல்லமே. தான் செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சாலும் சில மனிதர்கள் தவறை திருத்தி கொள்ள தயாராக இல்லாத பட்சத்தில் அவங்க காலாகாலத்துக்கும் கடைசி வரைக்கும் இப்படியே நிம்மதியற்ற நிரந்தரமற்ற வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். எப்போது உனக்கு நீ செய்கிற தப்பான விஷயங்களை பற்றி தெரிய வருதோ அப்போதே அதை திருத்திக்கிட்டினா உன் வாழ்க்கை அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து நீ செய்கிற சரி எது தவறெதுன்றதை உனக்கு உணர்த்தி சரியான விஷயங்களை அதிகப்படுத்தி தவறான விஷயங்களையும் திருத்த வந்துட்டேன். நிறைவான வாழ்க்கையை நீ வாழாவிட்டாலும் பரவாயில்ல, யாருடைய நிம்மதியையும் கெடுக்காமல் இருந்துவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையை உனக்கு கூடிய சீக்கிரம் நிறைவானதாகவும் நிம்மதியானதாகவும் இந்த வராகியம்மா நான் வச்சு தர்றேன். அது புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மற்றவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீயாகவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாருடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் உண்டாக்கி விடாதே. இந்த வராகியம்மா எந்த மனிதருக்கும் கனவுல கூட துன்பங்களை கொடுப்பணும்னு நினைக்கிறது கிடையாது. யார் தப்பு செய்கிறாங்களோ அவர்கள் தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்புகளை தான் நான் கொடுப்பேனே தவிர அவர்களுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை புரிய வச்சு தப்பை திருத்தி கொள்ளும் புத்தியை தான் கொடுப்பேனே தவிர ஒருபோதும் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினச்சதே கிடையாது. உன் குடும்பமும் உன்னை சுற்றி இருக்க நட்பு வட்டாரமும் சொந்த பந்தமும் நான் உனக்கு இந்த பூமியிலேயே கொடுத்துருக்கிற சொர்க்கம். மனிதர்களை உன் கூடவே நட்பாக வச்சுக்கிறதும் சந்தோஷமாக தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் பொறுத்து தான் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கா அல்லது அவங்க ஒன்று விட்டு பிரிஞ்சு போய் நீ சண்டை போட்டு சச்சரவோடு வாழ்கிற அளவுக்கு நரகமாக இருக்காங்கிறது புரிய வரும். எப்போவுமே உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கிறதும் நரகமாக மாற்றிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிறதுல ஆரம்பித்து என்ன நடந்தாலும் சரி ஏற்றுக்கலான்ற மனநிலைமைக்கு வாழ்க்கை உன்னை கொண்டு வந்துடுதே நினச்சி கவலைப்படாத. என்னை முழுசாக நம்பு. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். மனிதனின் மனசு எப்போவுமே எதுலையுமே திருப்தி அடையாது. உன்னை விட இன்னொன்று சிறந்ததுன்னு கையில் இல்லாததை தான் தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ எப்போதும் தனக்கு கிடைச்சது தான் சரியானது சிறப்பானது போதுன்ற எண்ணத்தோட வாழ ஆரம்பிச்சிட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக கடந்து வந்துட முடியும். மன நிறைவும் திருப்தியும் உன் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் இந்த கயிற்று தொட்டினா இது வெற்றிக்கு தான் எல்லை இருக்கே தவிர முயற்சிக்கு எந்த எல்லையும் கிடையாது என் செல்லமே. வெற்றி கயிற்றுக்கு எல்லையை வைத்த இந்த வராகியம்மா நீ முயற்சி செய்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் ஒருபோதும் எல்லைக்கோட்டை வகுக்கவில்லை. நீ எந்த அளவுக்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும். நீ முயற்சி செஞ்சு தோற்றாலும் முயற்சிக்க தவறாதே, தயங்காதே. தொடர்ந்து நீ பல நல்ல விஷயங்களை செய்யும் போதும் விடா முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் அது உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றிடும். ஒரு மரம் காஞ்சு போச்சுன்னா அதில் இலை தண்டு எதுவுமே இல்லாமல் போச்சுன்னா அதை தேடி பறவைகள் வராது. அதே போல தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையை சரியாக வாழாமல் கெட்டு போயிட்டானா அல்லது காசு பணம் இல்லாமல் வறுமையில் இருந்தானா எந்த உறவுகளும் அவனை மதிப்பதோ தேடி வரவோ மாட்டாங்க. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் காசு கையில் இருக்கும்போதே அதை நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. இளமை இருக்கும்போதே உனக்குன்னு ஒரு உயர்ந்த தகுதியான இடத்துல உக்காந்துக்கோன்னு சொல்கிறேன். வயசான பிறகு இது எல்லாத்தையும் யோசித்தாலும்
உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போது நீ யோசிச்சா கூட இன்னும் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். பட்டுப்போன மரம் போல, கெட்டுப்போன வாழ்க்கை போல, அப்புறமா கடைசியில் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு கஷ்டப்படாமல் இப்போதே எல்லா விஷயங்களையும் செஞ்சிரு. ஒருபோதும் யார் மனசையும் காயப்படுத்தும்படி பேசாதே. ஒருத்தர் உனக்கு முழுசாக பிடிக்கலன்னு தெரிஞ்சா அப்படியே அவர்களை வெறுத்து விலகிவிடு. அதை விட்டுட்டு அவங்க கூடவே இருந்துட்டு அவங்க கூட சண்டை போடுறதும் அவர்களை திட்டுவதும் பிரச்சனை செய்வதும் வேண்டாம் என் செல்லமே. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல, ஒரு விஷயம் உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் தருதுன்னா அது நிச்சயம் உனக்கானதாக இருக்காது. உனக்கு பிடிக்காததையும் உனக்கு சரிவராததையும் விட்டு நீ விலகி நின்றாலே உன் வாழ்க்கையில் எந்த வலியும் வேதனையும் கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா? சில மனிதர்களுக்கு நிறைய அனுபவம் கிடச்சிட்டா அவங்க வாழ்க்கையே மாறிடும். உதாரணத்துக்கு திருடி திருடி பழகினவனுக்கு பயமே வராது. அடுத்தவனை ஏமாற்றி ஏமாற்றி பழகினவனுக்கு அழுகையே வராது. நம்பியவர்களுக்கு துரோகம் செஞ்சு பழகியவனுக்கு யார் மீதும் நம்பிக்கை வராது. நீ நல்லதையே நினைக்க பழகிக்கிட்டினா யாரையும் கெடுக்கும் எண்ணமே வராது என் செல்லமே. இப்படி திருடுறதையும் ஏமாத்துறதையும் துரோகத்தையுங்கிற கெட்ட பழக்கத்தை பழகிக் கொள்வதற்கு பதிலாக நல்லதை பேசி நல்லதை நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பழக்கத்தை கற்றுக்கிட்டினா அது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறை வெற்றி, வாய்ப்பு இருந்தால் இருமுறை வெற்றி. ஆனால் உழைப்பு உன்கிட்ட இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். அதுவும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீயே சற்றும் எதிர்பாராத அற்புதமான மாபெரும் வெற்றிகளை என்னால் உன் கைகளில் கொடுக்க முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் உனக்கு சந்தோஷத்தை தருவதற்குமாக அற்புதமான திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண வந்திருக்கேன். நீ எவ்வளவுதான் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் மற்றவங்களை பார்த்து அப்படியே நம்பக்கூடிய ஏமாளியாக ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்காதே. நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க உண்மையிலேயே நல்லவங்களாக தான் இருக்காங்களா அல்லது நல்லவங்க போல அழகாக மாறுவேடம் போட்டு நடிக்கிறாங்களான்றத கவனித்து பார்க்க கற்றுக்கோ. ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லவனாக நடித்தாலும் காலம் போகும்போது சூழ்நிலை மாறும்போது அவனுடைய உண்மையான குணம் என்னைக்கிருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்துடும். அதனால தான் மனிதர்களை நன்றாக உற்று நோக்கி பழகி கவனித்து அப்புறமா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க மேலே நம்பிக்கை வச்சினா உனக்கு ஏமாற்றம் வராதுன்னு சொல்கிறேன்.